பாடிடுவேன். நல்லவரேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்து, நல்லவரேசு நல்கிய எல்லாம் நன்மைகளை நினைத்து உம்மை நான் துதித்திடுவேன், உம்மை நான் போற்றிடுவேன். கர்த்தாவே, நீங்க எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காய், கர்த்தாவே, நீங்க எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றியால் பாடிடுவேன், உம்மை நன்றியால் பாடிடுவேன். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து உம்முடைய கிருபையினால் நாங்கள் வாழ்கிறோம், இரக்கத்தால் இருக்கிறோம். உம்முடைய கிருபைகளால் நாங்கள் வாழ்கிறோம், இரக்கத்தால் இருக்கிறோம். உங்க மகா தயவு நிமித்தம் என்னால் நாங்கள் இருக்கிறோம், என்னாலும் இருந்திடுவோம். நன்றியால் பாடிடுவேன். Come on, everyone say, நன்றியால் பாடிடுவேன். మంచు దేవుడు గొప్ప కార్యములు మనకు చేసినాడు, మంచు దేవుడు గొప్ప కార్యములు మనకు చేసినాడు. நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்து அடைக்கலமே உங்க அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்வேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளுக்காய் என்றென்றும் துதித்திடுவேன். கர்த்தாவே, நீங்க செய்த நன்மைகள் எத்தனை பெரியவைகள். அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. Come on. எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே, மாசலாதனேஸ்வரே மகிமை பிரதாபா, பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேன். ஆரைக்கலமே உங்க அடிமை நானே. Come on, sing. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் நித்தம் நான் துதிப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசலாதனேஸ்வரே மாசலாதனேஸ்வரே மகிமை பிரதாபா,
அடைக்கலமே அர்ப்பணிப்பனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளை கோர பயங்கரமான புயலில் கொடிய ஆலாயின் மாத்தையோ. கோர பயங்கரமான புயலில் கொடிய ஆலாயின் மாத்தையோ. காக்கும் கரம் கொண்டு மார்பல் சேர்த்து வைத்த அன்பை காக்கும் கரம் கொண்டு மார்பல் சேர்த்து வைத்த அன்பை இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தளித்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தளித்து மாளாதே. ஜெயதோனியோடே பாதுகாத்த அன்பை இயேசு என்னும் நாமமே என் நேசரேசுவை நான் என்றும் என் நேசரேசுவை உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன். வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் நம்மை காக்கின்றார், நமது நிழலாய் இருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் உதவி வரும் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா. நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா. நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரே ஊற்றே நீயாவாய். மயிர் பலியே நீயாவாய். உயிரே ஊற்றே உண்மையின் வலியே நீயாவாய். எனக்கு இருக்கும் சொந்தமும் நீயாவாய். உம்மார்பில் நான் என்றும் சாய்ந்திடுவேன். நீங்க இல்லாத நான் எல்லாம் நாளாகுமா. நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நான் இருப்பதோ
கிருபைகளால் நான் நடப்பதும் உம்முடைய தயவுகளால் தானே. நாங்கள் இருப்பதும் உங்க கிருபைகளால் தான். நாங்கள் நடப்பதும் உம்முடைய தயவினால் தான். தேவரீ உங்க இரக்கத்தினால் நிர்மூலமாகாமல் நாங்கள் இருக்கிறோம். நீரில்லாத நாள் இல்லாத வாழ்வெல்லாம். Paul the apostle speaks, we are not drunk with the worldly drink, but we are drunk in the spirit. I think you don't have sound. Hallelujah. I think I need more. So we should be drunk with the spirit. குடித்தவர்களை போல நாம் இருக்க வேண்டும். We should be filled by the spirit of the living God. எப்படி இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்கள் மது அருந்து விட்டு இருக்கிறார்களோ, நம்ம ஆவியிலே ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு நாம் அப்படி இருக்க வேண்டும். So we should enjoy the presence of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்தை நாம் மகிழ்ச்சியாக எண்ண வேண்டும். The latest revelations the Lord is giving to the church. இந்த நாட்களிலே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வெளிப்பாடு என்னவாக இருக்கிறது என்றால், there are new revelations the Lord is revealing to his church. சபைகளுக்கு இந்த நாட்களிலே ஆண்டவராகிய தேவன் புதிய புதிய வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். See, if you want to take the revelations, then you shall live. ஆண்டவருடைய வெளிப்பாடுகளை எடுத்துக்கொண்டு நாம் புரிந்து நடப்போம் என்றால் நாம் நிச்சயமாக ஜீவனோட இருக்க முடியும். I think for a long time many of the believers who say I believe in Jesus Christ have been doing something wrong in their inner life. நிறைய ஜனங்கள் இவ்வளவு நாள் நாம் பார்த்த கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில அதிக அளவு தவறுகளை செய்து கொண்டிருக்கிறதை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். I include even all the evangelists, pastors, people who say and call themselves prophets. எல்லாரையுமே தான் நான் சொல்றேன். போதகர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள், சுவிசேஷகர்களாக இருக்கிறவர்கள், தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். So long we were been reading the Bible, meditating the word of God, and we were in the presence of God, but we did not use it in our life. நம்ம அதிக அளவு வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபம் செய்கிறோம், ஆனா அது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நாம் செயல்படுத்துவதில்லை. We don't practice. அதை நாம் செயல்படுத்தாமல் இருக்கிறோம். See, if we do not practice, நம்ம சும்மா ஏதோ ஒரு கடமைக்காக வாசித்தோம், ஆண்டவர் கிட்ட ஜெபம் செய்து கொண்டோம், ஆனா அதை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தவில்லை என்றால் அதுல என்ன பிரயோஜனம்? I might be a very good preacher, I might be preaching the gospel, and I might even give you revelations from the Lord, but if I do not have love, I'm nothing. நான் ஒரு நல்ல போதகரா இருக்கலாம், அதிக அளவு வெளிப்பாடுகளை ஆண்டவரிடத்துல இருந்து பெற்றுக்கொண்டு உங்களுக்கு சொல்லுகிறவராக இருக்கலாம், ஆனால் என்கிட்ட அன்பு இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லாதவனை போலதான் இருக்கிறேன். That's what Paul is saying. அதுதான் பவுல் அப்போஸ்தலரும் சொல்லுகிறார். You might be speaking prophecy, நீங்க தீர்க்க தரிசனம் சொல்லலாம், and the prophecies will come to pass. நீங்க சொல்லுகிற தீர்க்க தரிசனமும் நிறைவேறலாம். You might be a very good gifted person who has the healing gift, சுகமளிக்கும் வரத்தை பெற்றிருக்கிறவர்களாக நீங்க இருக்கலாம். and you might be speaking the tongues, all kinds of languages,
அந்நிய பாஷைகளும் பல பல பாஷைகளும் பேசுகிற வரத்தை பெற்றிருக்கிறவர்களாக And நீங்க you இருக்கலாம். might say, I am filled by the Spirit of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியானவரால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களாக Oh, நீங்க when I இருக்கலாம். touch, people get healed. நான் தொடும்போது ஜனங்கள் சுகமடைகிறார்கள் என்று When I சொல்லலாம். say about the things what they have done. நான் சொல்லும் போது அவங்க செய்த தவறுகள் எல்லாம் நான் சொல்லுகிறவராக இருக்கலாம். Prophecy, everything I can do. நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவராக இருக்கலாம். And if I do not have practice love of Christ, then there's no use. ஆனா கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ளே காணப்படாமல் இருக்கும் என்றால் நான் ஒன்றுமே See, கிடையாது. in the last days, what will happen? இந்த கடைசி நாட்களிலே என்ன நடக்கும்? The love will be totally, gone. No one will have the true love. அன்பு தணிந்து போகும். உண்மையான அன்பை யார்கிட்டயுமே நீங்க பார்க்க முடியாத ஒரு So சூழ்நிலை I வரும். might be filled by the power of the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருக்கலாம். I might have all kinds of gifts of the Holy Spirit. எல்லா ஆவியின் வரங்களையும் And பெற்றிருக்கிறவர்களாக if I நான் do not இருக்கலாம். have love of Christ in me, ஆனா கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ளே காணப்படாமல் இருக்கும் என்றால் there's no use. ஒன்றுத்துக்குமே I'm பிரயோஜனம் not இல்லை. going to go to heaven. நான் பரலோகத்துக்கு செல்ல முடியாது. I cannot என்னால be a போக true முடியாது. servant of God, a true believer. ஒரு உண்மையான விசுவாசியாகவும் ஒரு உண்மையான ஊழியக்காரராகவும் என்னால Satan இருக்க முடியாது. Has used a wonderful weapon so that this weapon have made many people fall. சாத்தான் ரொம்ப தந்திரமாக ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அந்த ஆயுதத்தின் மூலமாக நிறைய ஜனங்கள் கீழே விழுந்து கொண்டிருக்கிறார்கள். There is no love. அது என்ன ஆயுதம் என்றால் அன்பு இல்லாமல் I இருக்கிறது. speak love, நான் அன்பை பத்தி பேசுறேன். but I don't practice. ஆனா என் வாழ்க்கையில அதை நான் செயல்படுத்தல. I speak love, நான் வெளிய அன்பை குறிச்சு நான் சொல்லிக் but I கொண்டிருக்கிறேன். don't practice. ஆனா என் வாழ்க்கையில அதை நான் செயல்படுத்தாமல் I say, I இருக்கிறேன். did this for you, Lord. I did that for you, Lord. I did everything. I've even traveled all over the world, and I've spoken about your salvation, and all these things I speak. ஆண்டவரே உங்களுக்காக நான் இதை செஞ்சிருக்கிறேன். நிறைய இடங்களுக்கு உலகத்தின் நிறைய பகுதிகளுக்கு நான் ஊழியத்திற்காக போயிருக்கிறேன். உங்களை பத்தி அறியாத ஜனங்களிடத்துல உங்களை குறிச்சு நான் பேசி இருக்கிறேன். It's all okay. இது எல்லாமே சரிதான். Do you have my love inside you? ஆனா என்னுடைய அன்பு கிறிஸ்துவின் அன்பு உனக்குள்ளே இருக்கிறதா The என்று love ஆண்டவர் what கேட்கிறார். Christ had. கிறிஸ்து கிட்ட இருந்த அந்த அன்பு What was that love? அது எந்த மாதிரியான For அன்பு? God so loved the world that He gave His only begotten Son, for whosoever believeth on Him shall have eternal life, shall not perish but have eternal life. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். So He loved the world so much. அவர் இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார் என்று எழுதி இருக்கிறது. Do you have the love of Christ in you? அந்த மாதிரியான அன்பு உங்களுக்குள்ளே இருக்கிறதா? You have lot of envy. உங்களுக்குள்ள நிறைய பகைதான் You இருக்கிறது. have lot of pride. உங்களுக்குள்ள பெருமைதான் இருக்கிறது. You say that you are doing a blue collar job. என்கிட்ட ஒரு நல்ல ஒரு வேலை இருக்கிறது Oh, என்று I சொல்லிக் can live கொண்டிருக்கிறீங்க. with my job. என் வேலையை வைத்து என்னால வாழ I can முடியும். live with the property what I have. என்கிட்ட இருக்கிற சொத்து சுகத்தால என்னால வாழ I முடியும். can do this, I can do that. என்னால இதை செய்ய முடியும், அதை செய்ய முடியும். I have everything. என்கிட்ட எல்லாமே இருக்கு. Oh my dear friend, tomorrow if you do not have life, what's the use of all these things? ஆனா என்னுடைய அருமையான தேவனுடைய பிள்ளை, நாளைக்கு உங்ககிட்ட ஜீவன் இல்லைன்னா என்ன So பிரயோஜனம் first இருக்கிறது? we have to repent. முதலாவது நாம் மனம் மாற வேண்டும். What kind of repentance? அது என்ன மாதிரியான மனம் The மாறுதல்? repentance which flows the love of Christ inside our heart. அது எந்த மாதிரியான மனம் மாறுதல் என்றால் கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள It பாய்ந்தோடுகிறதாக should flow inside us. காணப்பட வேண்டும். அது நமக்குள்ள பாய்ந்தோட வேண்டும். If the love of Christ is in me, கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ள இருக்கும்போது so if I see any defect in this person, இன்னொரு நபர் ஏதாச்சும் ஒரு குறையோட நான் பார்க்கும்போது I will not tell their defect. அந்த குறைய நான் அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன். And I should come to a position that I'm not going to see the defect in her. நான் எந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வரும்னா ஒருவரை பார்க்கும்போது அவங்க கிட்ட இருக்கிற குறைய நம்ம பார்க்க கூடாம See, we இருக்கணும். have hundreds of defects in us, நாம் நமக்குள்ளே நிறைய குறைகளை வைத்துக் but கொண்டிருக்கிறோம். I'm seeing only the 5 defects what's in her.
ஆனா நான் என்னுடைய குறைய பார்க்காம இன்னொருத்தரை பார்க்கும்போது அவங்க கிட்ட இருக்கிற குறைகளை தான் பார்த்து First, கொண்டிருக்கிறேன். train your mind to love others with the love of Christ. முதலாவது உங்களுடைய எண்ணங்களை நீங்க பழக்கப்படுத்த வேண்டும். எப்படி பழக்கப்படுத்தணும்னா கிறிஸ்து இயேசு எப்படி மற்றவர்களை பார்த்தாரோ அதே மாதிரியான ஒரு அன்போடு நீங்க Be பார்க்க like வேண்டும். Christ and be like Christ and be in Christ, be like Christ. நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாகவும் கிறிஸ்துவின் மாதிரியாகவும் இருக்க வேண்டும். When Jesus Christ was walking, கிறிஸ்து இயேசு நடந்து கொண்டிருக்கும் he போது saw some children சில பிள்ளைகளை அவர் பார்த்தார். and he took a child in his hand ஒரு பிள்ளையை அவர் தூக்கி எடுத்துக்கொண்டார். and he said to the disciples, அந்த பிள்ளையை அவர் தூக்கி வச்சிட்டு அவங்களுடைய சீஷர்கள் இடத்துல என்ன சொன்னார்? so if we believe in Christ, நாம் கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொண்டால், if we are a believer, நாம் விசுவாசியாக இருக்கும்போது if you want to reach heaven, நீங்க பரலோகத்தை சேர வேண்டும் if you என்றால், want the eternal life, நித்திய ஜீவனை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், see, you should become like a child. இந்த சிறு பிள்ளையை போல நீங்க மாற The வேண்டும். child will not have the envy, சிறு பிள்ளை கிட்ட பொறாமை இருக்காது, it will not have the pride, போட்டி இருக்காது, பெருமை இருக்காது. so it will be always laughing. அது எப்போதுமே சிரித்து கொண்டே இருக்கும். Can you become like that? அந்த மாதிரியான ஒரு இருதயம் உங்களுக்குள்ள Not இருக்கும். even 5% you cannot become like that. ஒரு 5% கூட நம்மளால அப்படி மாற Then how can you முடியாது. expect an eternal life for you? அப்புறம் எப்படி நாம் நித்திய ஜீவனை எதிர்பார்க்க Only those முடியும்? people will enter the kingdom of God. அப்படிப்பட்ட இருதயங்களை கொண்ட ஜனங்கள் தான் So, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் There are என்று so many வேதத்தில் churches in the எழுதியிருக்கிறது. world. இந்த உலகத்திலே நிறைய சபைகள் There are so இருக்கிறது. many people coming to Christ. நிறைய ஜனங்கள் கிறிஸ்துவிடம் வந்து Do கொண்டிருக்கிறார்கள். they have the love of Christ in them? ஆனா மெய்யான கிறிஸ்துவின் அன்பு அவர்களுக்குள்ளே இருக்கிறதா? My dear people, என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, we are not following Christ. நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கிடையாது. We are teaching Christ, நாம் கிறிஸ்துவை பற்றி போதனை பண்ணி but கொண்டிருக்கிறோம். we don't follow Him. ஆனா நம்ம அதை If செயல்படுத்தவில்லை. I preach, நான் போதிக்கிறேனா I should follow Him. அவரை நான் பின்பற்ற But we வேண்டும். sing songs, நாம் பாடல்கள் பாடுகிறோம், we praise the Lord. ஆண்டவரை துதித்துக் It's கொண்டிருக்கிறோம். all good, அது எல்லாமே நல்லதுதான். but we don't practice. ஆனா அத நடைமுறையில செயல்படுத்துகிறது And இல்ல. the Lord, when you worship the Lord with all your might, உங்களுடைய முழு இருதயத்தோட நீங்க ஆண்டவராகிய தேவனை துதிக்கும் போது, with all your heart, உங்களுடைய முழு இருதயத்தோட அவரை With all your ஆராதனை strength. செய்யும் போது, all your strength, முழு பலத்தோட அவரை துதிக்கும் போது, the power of the Holy Spirit comes upon you. பரிசுத்த ஆவியானோட வல்லமை உங்க மேல So வந்து gifts of the இறங்கும். Holy Spirit start working. அதன் மூலமாக பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். But do you have the love of Christ? ஆனா இது எல்லாமே இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ள If you do not இருக்கு. have the love of Christ, இது எல்லாமே இருந்துட்டு கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ள இல்லாமல் இருக்கும் என்றால் no use. ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் I இல்லை. am teaching you again and again about the love. மறுபடியும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கொண்டே I இருக்கேன். seen many people, they don't have the love of Christ. நான் நிறைய ஜனங்களை பார்க்கிறேன், மெய்யான கிறிஸ்துவின் அன்பு இல்லாமல் They இருக்கிறார்கள். always talk something bad about others. மற்றவர்களை பற்றி எப்பொழுதுமே ஏதோ குறை சொல்லிக் கொண்டு There தான் might be இருக்கிறாங்க. many bad things in others. மற்றவர்களிடத்துல குறைகள் நிச்சயமாக இருக்கலாம். Forget all the bad things what they have. First you think what is the bad thing you have in your heart. மற்றவர்கள் கிட்ட இருக்கிற குறைகளை நீங்க பார்க்கிறதை நிறுத்திவிட்டு உங்ககிட்ட இருக்கிற குறையை நீங்க முதலாவது பார்க்க Change. வேண்டும். You have to change first. அந்த குறைகளை நீங்கள் ஃபர்ஸ்ட் If திருத்திக் you கொள்ள do not வேண்டும். change, நீங்க மாறாமல் how இருக்கும்போது can you change the world? இந்த உலகத்தை எப்படி நீங்க மாற்ற How can you முடியும்? change your house? உங்க வீட்டை நீங்க எப்படி மாற்ற முடியும்? First, try to forgive. முதலாவது மன்னிக்கிறத நீங்க கொண்டு வாங்க. First, try to cancel all the things what you have spoken against others. மற்றவர்களை பற்றி தவறான தீங்கான காரியங்களை பேசினது எல்லாமே நீங்க திருத்தி மனம் திரும்பி Many வாழ times வேண்டும். you would have said, நிறைய முறை நீங்க சொல்லியிருப்பீங்க, you did this, so something is going to come to you. நீ இது எனக்கு செஞ்சல, இது பாரு உனக்கு என்ன வரப்போகுது என்று. See, you spoke something, நீங்க இப்படி பேசிட்டீங்க, so that's still alive. அது இன்னும் அங்க ஜீவனோட தான் இருக்கிறது. So you have to cancel it in the name of our Lord and Savior Jesus நீங்க Christ. பேசினதை எல்லாம் நீங்க கேன்சல் பண்ண வேண்டும். From இயேசு your கிறிஸ்துவின் childhood. நாமத்தினாலே, சிறு வயதுல இருந்து. Otherwise, you are not prepared to enter the kingdom of God. இப்படி செய்ய இருதயம் இல்லாமல் இருப்பீங்கன்னா ஆண்டவரை சந்திக்க Oh, நீங்க I say, Lord, ஆயத்தமாக. I've forgiven. But the hatred is still inside my heart. நீங்க சொல்லலாம், ஆண்டவரே நான் எல்லாரையும் மன்னிச்சிட்டேன், அவங்க என்ன செஞ்சாலும் நான் மன்னிச்சிட்டேன், ஆனா இன்னும் அந்த பகை உங்க இருதயத்துக்குள்ள இருக்கலாம். See, I think the highest, you need the highest level of anointing
to get this revelation. இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்வதற்கு அதிகமான அபிஷேகம் The highest தேவைப்படுகிறது. form of anointing you need to get the revelation about this. இதை பற்றி வெளிப்பாடை பெற்றுக்கொள்வதற்கு அதிக அளவு அபிஷேகம் அவசியமாக You might இருக்கிறது. think, the anointing even raises the dead people alive. நீங்க நினைக்கலாம் அபிஷேகம் இருக்கும்போது மரித்தவர்கள் கூட ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். Even you need more anointing than the resurrection power to understand the revelation of love. ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், ஒரு மரித்தவரை உயிரோட எழுப்புவதற்கு அந்த உயிர் தெழுதலின் அபிஷேகத்தை காட்டிலும் இந்த மாதிரியான வெளிப்பாடை பெற்றுக்கொள்வதற்கு So அபிஷேகம் if you are அவசியமாக not இருக்கிறது. able to do this, practice this, you are not still got the anointing. இதை உங்களால செய்ய முடியாமல் இருக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்கன்னா அபிஷேகத்தை நீங்க இன்னும் பெற்றுக்கொள்ளல You have என்ற not அர்த்தம். trained your mind. நீங்க இன்னும் உங்களுடைய எண்ணங்களை You have not பழக்கப்படுத்தவில்லை. trained your heart. உங்க இருதயத்தை நீங்க இன்னும் பழக்கப்படுத்தல. Hatred. இன்னும் பகைதான் காணப்படுகிறது. Envy, மற்றவர்களை பற்றியான பகை, lust, இச்சையாக பார்க்கிறது, lust, இச்சையான பார்வை, lust over the houses of other people. மற்றவர்கள் வைத்திருக்கிற வீடை பார்க்கும் போது இச்சையாக பார்க்கிறீங்க. Lust when you see a car. ஒரு காரை பார்க்கும் போது இச்சையாக பார்க்கிறீங்க. Lust when you see another person. இன்னொரு நபரை பார்க்கும் போது இச்சையாக பார்க்கிறீர்கள். Oh, you're not changed. நீங்க இன்னும் மாறாமல் இருக்கிறீங்க. You're baptized, you have everything, you even speak in tongues. நீங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, அந்நிய பாஷை பேசுறீங்க, ஆனா இன்னும் மனம் மாறாமல் இருக்கிறீர்கள். What's the use? என்ன பிரயோஜனம் The இருக்கிறது? love of Christ can change you completely. கிறிஸ்துவின் அன்பு உங்களை முழுமையாக மாற்றும். If you receive the anointing called the love of Christ inside you, it completely changes you to a different person. கிறிஸ்துவின் அன்பை உணர்வதற்கும் பெற்றுக்கொள்வதற்கும் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் முழுமையாக மாற முடியும். If one is in Christ, he is a new creation. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது அவன் புதிய சிருஷ்டியா If இருக்கிறார். one is in Christ, he is a new creation. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது அவன் புதிய சிருஷ்டியா What is that இருக்கிறார். creation? அது என்ன விதமான ஒரு சிருஷ்டிப்பு? In Christ, being in Christ and having the love of Christ, that is the new creation. இது என்ன புதிதான சிருஷ்டிப்பு என்றால், நீங்க கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது கிறிஸ்துவின் அன்பை நீங்க பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சிருஷ்டிப்பு. Oh, my dear people, என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, your eyes is having pride inside you, உங்க கண்களிலே பெருமைதான் இருக்கிறது. and it takes to the brain, அந்த பெருமை உங்க மூளைக்கு நீங்க எடுத்துக்கொண்டு and போயிருக்கிறீங்க. from the brain it receives to your heart, அந்த மூளையில இருந்து உங்க இருதயத்துக்கு அது போகிறது. and it start acting, you start reacting. அதுக்கேற்றபடி நீங்களும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. My dear people, ஆனா என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, what for we live? நம்ம எதற்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? What are we going to do? நம்ம என்ன செய்ய போகிறோம்? What are we going to do? நம்ம என்ன செய்ய போகிறோம்? Where are we going to go? நம்ம எங்க போக போகிறோம்? What for as the Lord called us? எதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்? Oh, the Lord has called you to shake the world. Is it correct? இந்த உலகத்தை அசைக்கும்படியாக ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். அது உண்மையா? First, you should be shaken. முதலாவது நீங்க அசைக்கப்பட How வேண்டும். can you shake the world? நீங்களே அசைக்கப்படாமல் இருக்கும்போது எப்படி I உலகத்தை am very, நாம் very, அசைக்க very முடியும்? unhappy to see nearly more than 80% of the people who say they are believers, servants of God, are not doing the will of the Lord. விசுவாசிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களும் ஊழியக்காரர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களும் 80% More than 80% are false doctrines. 80%க்கு மேலாக தவறான போதனைக்குள்ளாக தான் இருக்கிறார்கள். More than 80% is false doctrine. 80%க்கு மேலானவர்கள் தவறான More போதனைக்குள்ள than 80% is false prophets. 80%க்கு மேலான பேர் கள்ள More தீர்க்கதரிசிகளாக than இருக்கிறார்கள். 80% is false miracles. 80%க்கு மேலாக கள்ள அதிசயங்களும் அற்புதங்கள் தான் நடந்து No creative கொண்டிருக்கிறது. miracles. உன் மெய்யான அற்புதங்கள் நடக்கிறது Creative இல்ல. miracles. No. சிருஷ்டிக்க உருவாக்கப்படுகிற அற்புதங்கள் நடக்கிறது இல்ல. And they say, oh, see the power of God. What you want to show yourself?
ஆனா ஆண்டுடைய வல்லமை ஏதோ பார் ஆண்டுடைய வல்லமை என்று சொல்றாங்க. ஆனா அவர்களே தான் காமிச்சு கொண்டு இருக்கிறாங்க. See the power what I have in me. என்கிட்ட இருக்கிற வல்லமையை நீங்க பாருங்க என்று சொல்றாங்க. My dear friend, என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளையே, if you die, there's nothing you're going to take. நீ இன்னைக்கு மரிச்சா நீ எதையுமே கொண்டு போக போறதில்ல. If you say that I've decided to follow Jesus, ஆனா நான் கிறிஸ்துவை பின்பற்றுவேன் என்று நீ சொல்லும்போது you should have the love of Christ in you. கிறிஸ்துவின் அன்பு உனக்குள்ள இருக்க வேண்டும். If you do not have the love of Christ, கிறிஸ்துவின் அன்பு உனக்குள்ள இல்லாம what is the love of Christ? கிறிஸ்துவின் அன்பு என்றால் என்ன? To forgive everyone. எல்லாரையும் மன்னிக்கிறது. The Bible does not say you should not get angry. வேதத்துல உனக்கு கோபம் வரக்கூடாது என்று எழுதப்படல. Bible do not say you should not get angry. உனக்கு கோபமே வரக்கூடாது என்று வேதத்துல எழுதி இல்ல. Even if you get angry, நீ கோபம் பட்டாலும் do not sin. பாவம் செய்யாமல் இரு. Do not sin because our body sometimes reflects. ஏன்னா நம்மளுடைய சரீரம் எப்பொழுதுமே அந்த Because we are born in sin. My mother gave birth to me in sin. வேதத்துல என்ன எழுதி இருக்கிறது? என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். So my body makes me to get anger. அதனால் என் சரீரமானது என்னை கோபம் பண்ண வைக்கிறது. But if I commit a sin, ஆனா கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதே. do not sin. பாவம் செய்யாதே என்று எழுதி Many people இருக்கிறது. we don't kill, நிறைய பேர் நம்ம கொலை செய்கிறது இல்ல. but we kill the people through our heart, hatred heart. ஆனா நம்ம வார்த்தைகள் மூலமாகவும் நம்ம வைத்திருக்கிற பகையான இருதயத்தின் மூலமாகவும் நம்ம மற்றவர்களை கொலை செய்து கொண்டிருக்கிறோம். See, I've seen many people, நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். many people close to me. என்கிட்ட ரொம்ப நெருங்கி இருக்கிறவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். You know what they say? அவங்க என்ன சொல்றாங்க? They say what others have not said. மற்றவர்கள் சொல்லாததை சொல்லுகிறார்கள். The others have not said about them like that, but they say they have said. அவங்க அந்த மாதிரி அப்படி சொல்லி இருக்கவே மாட்டாங்க, ஆனா அந்த மாதிரி சொல்லிட்டாங்க என்று They சொல்லுகிறார்கள். have a very, 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 they don't have a broad mind. Very, small, they living inside a small place, small thought they have. ஒரு குறுகலான சிந்தையை வைத்துக் கொண்டு குறுகலான பார்வையிலே எல்லாத்தையும் பார்த்து கொண்டு So இருக்கிறார்கள். if you have a broad mind, that's a mind of Christ. நம்ம விரிவான எண்ணங்களை கொண்டிருக்கும் போது, கிறிஸ்துவின் எண்ணம் நமக்குள்ள இருக்கும் போது, Even if others tell something about us, it will not hurt us. மற்றவர்கள் நம்ம பத்தி என்ன பேசினாலும் அதை பத்தி நம்ம கவலையப்பட It will மாட்டோம். it will not hurt us at all. அது நம்மள காயப்படுத்தவே படுத்தாது. It will never hurt you and me. அது நம்மளுக்கு ஒரு பிரச்சனையாகவே If it's going to இருக்காது. hurt me, அது நமக்கு ஒரு பெரிய ஒரு காயமாக இருக்கிறது என்றால், then we have pride inside us. We are not able to tolerate the things what they talk. அப்பொழுது அதற்கு என்ன அர்த்தம்னா, நமக்குள்ள பெருமை இருக்கிறது. அவன் எப்படி என்ன அப்படி சொல்லலாம் என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள That's it. இருக்கிறது. Whoever let them speak anything against you and me. யாரு நம்மளை பத்தி என்ன வேணா பேசட்டும், If we do not take it, it's not going to do anything to us. அதை நம்ம எடுத்துக்கவே இல்லைன்னா அது நம்மள ஒண்ணுமே பண்ணாது. Oh, if we take, how dare you talk like that to me? ஆனா எப்படி நீ என்ன பார்த்து அப்படி பேசுவேன் என்று நாம் நினைக்கும் போது, You know why you speak like that? நீங்க ஏன் அப்படி ஒரு எண்ணத்தை கொண்டு Pride. பெருமையினால, Pride in your heart. உங்க இருதயத்துல பெருமை Pride in your இருக்கிறது. mind. உங்க எண்ணங்களிலே பெருமை Your thoughts is இருக்கிறது. full of pride. உங்க எண்ணங்கள் முழுமையாக பெருமையில இருக்கிறது. See, the latest revelations, what the Lord is telling to the church, you should be prepared to accept. இந்த நாட்களிலே ஆண்டவராகிய தேவன் சபைகளுக்கு கொடுக்கிற வெளிப்பாடை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனத்திற்கு வர So வேண்டும். I should be very clear in everything. நான் இத சொல்றதுல ரொம்ப தெளிவாக நான் இருக்க See, வேண்டும். I think I've been called in 2001. நான் 2001ஆம் ஆண்டிலே ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டேன். So not full time, I never said that I'll be in full time, but I've been called for the ministry. முழுமையான ஊழியம் என்று நான் சொல்லல, ஒருபோதும் நான் அப்படி சொன்னதும் இல்ல. The Lord called me ஆண்டவர் என்னை அழைத்தார். and I said I'm not going to do full time. நான் சொன்ன ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே நான் முழுமையான ஊழியம் செய்ய மாட்டேன். But whatever it is, from 2001 I'm in the ministry. ஆனா 2001ஆம் ஆண்டுல இருந்து ஊழியத்துல இருக்கிறேன். So now I'm 20. Now it's 2024. இப்பொழுது 2024ஆம் ஆண்டு. So I think it's 23 years I've been as a called by the Lord, after being called by the Lord. ஆண்டவர் என்னை அழைத்த நாளில இருந்து இப்பொழுது 23 ஆண்டுகள் ஆயிருக்கிறது. From the beginning I have the gifts of discerning of spirits. ஆரம்பத்துல, அந்த ஊழியத்தின் ஆரம்பத்துல நாளில இருந்தே
ஆவிகளை பகுத்தறிகிற ஒரு வரத்தை நான் This- பெற்றிருக்கிறேன். This gift had been operating in me when I was 1993 itself. இந்த வரமானது 1993ஆம் ஆண்டுல இருந்தே எனக்குள்ள இருக்கிறது. Because I had not been called at that time. அந்த நாட்களிலே நான் ஆண்டவரால் அழைக்கப்படல. So I think it is nearly about more than 33 years. அதெல்லாம் சேர்த்து பார்த்தா 33 ஆண்டுகளுக்கு மேலாக So it been operating in my mind. You know, my brother used to pray. இந்த வரமானது எனக்குள்ள கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய சகோதரர் ஜெபம் செய்து கொண்டிருப்பார். So I had the discernment of spirits. எனக்கு I இந்த will வரம் tell him who has the spirit and who does not have the spirit. நாங்க ஊழியத்துக்கு போகும்போது நான் அவர்கிட்ட சொல்லுவேன், இந்த நபர் கிட்ட சாத்தானுடைய ஆவி இருக்கிறது, இவங்க கிட்ட இல்ல என்று So I பகுத்தறிகிற ஒரு will வரம் என்கிட்ட say to இருக்குது. him, it's gone and it's not gone. நான் அவர்கிட்ட சொல்லுவேன், இவங்க கிட்ட இருந்து இந்த ஆவி வெளியே போச்சு, இல்ல இன்னும் போகல அப்படி என்று நான் So சொல்லுவேன். according to that, he will pray. அதை கேட்டபடி என் சகோதரரும் So ஜெபம் he செய்வாங்க. knew that I had that discerning of spirits, and he accepted it, and he used to get, you know, I used to tell him, and he used to take it. என் அண்ணன் வந்து ஜெபம் செய்யும் போது அவங்களுக்கு தெரியும் எனக்கு இந்த வரம் இருக்கிறது என்று, அதனால ஜெபம் செய்யும் போது என்கிட்ட கேட்பாங்க. So I used to tell who has the spirits, who all got the spirits. நானும் அவங்க கிட்ட யார்கிட்ட எல்லாம் ஆவி இருக்கிறது என்று சொல்லிக் So கொண்டிருப்பேன். I think instead calling, it is the Lord has placed something inside us. அதனால் இது அழைப்பினால் வந்த ஒரு வரம் என்று சொல்வதற்கு கிடையாது. ஆண்டவர் But முன்கூட்டியே it's இந்த through ஒரு the Lord. It's through the Lord. ஆனா இது ஆண்டவரிடத்துல இருந்து வந்தது. So I had, because of this discerning of spirits, இந்த பகுத்தறிகிற ஒரு வரத்தை நான் பெற்றிருக்கிறபடினால் when I came for the ministry, நான் ஊழியத்துக்கு வந்தபோது from that time I used to see all the oppositions. அந்த நாளிலிருந்து ஊழியத்துக்கு வந்த நாளிலிருந்து எதிர்ப்புகளை நான் சந்தித்தேன். In which corner and who is speaking about me, I will be in another place 5, 7, 10 kilometers. I will know who is speaking somewhat against me. நானும் ரொம்ப தூரத்துல தான் இருப்பேன், ஆனா ஏதோ ஒரு மூலையில யாரோ என்ன பத்தி தவறா பேசி கொண்டிருக்கிறாங்க என்பது உணர்வை என்னால உணர That முடியும். the Holy Spirit will be saying to me. பரிசுத்த ஆவியானவர் இதை எனக்கு உணர்த்துவார். So you know why he says இது ஏன் இப்படி சொல்லுகிறார்? so that I'll pray, நான் ஜெபம் செய்யும்படி, so that it will not hurt me. அந்த எதிர்ப்பானது என்னை தொடக்கூடாது. So now we understand every opposition tries to hurt you. எல்லா எதிர்ப்புகளும் நம்மளை கீழே தள்ளுவதற்காக தான் வருகிறது. It will hurt you. அது நம்மளை காயப்படுத்துவதற்காக வருகிறது. So every opposition from others can hurt any person. மற்றவர்கள் கிட்ட இருந்து வருகிற எதிர்ப்பு மற்றவர்களை That காயப்படுத்துவதற்காக is the தான் evil வருகிறது. lies and evil talk. இது மற்றவர்கள் நம்ம மேல வைக்கிற தீங்கான கண்களும் தீங்கான பேச்சுகளும். See, from then till now, the latest revelations which the Lord has revealed this year, அந்த நாளிலிருந்து இப்பொழுது வரைக்கும் ஆண்டவர் இப்போ கொடுத்த வெளிப்பாடு வரைக்கும் this discerning of spirit, through this discerning of spirits, I was able to find the people trying to talk against me. யாரெல்லாம் எனக்கு விரோதமா பேசுறாங்களோ அதை நான் கண்டுபிடித்து And விடுவேன். at the time, you know, whenever they speak, I will have a oppression which oppresses me. யாராச்சும் என்ன பத்தி தவறா பேசும்போது ஒரு அழுத்தம் எனக்குள்ள காணப்படும். I can feel the oppression of the people. They'll be talking against me. That will start, pressing me like. யாரோ ஒரு மூலையில இருந்து என்ன பத்தி தவறா பேசி கொண்டிருக்கிறது என்னை அழுத்த ஆரம்பிக்கும். So only this year, after 23 years, the Lord revealed something new to me. 23 ஆண்டுகளாக எனக்கு இப்படிதான் இருந்தது, ஆனா இந்த ஆண்டுதான் ஒரு புதிதான வெளிப்பாடை So the ஆண்டவர் Lord எனக்கு கொடுத்தார். said, "My son, you would have forgiven everyone." ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், என்னுடைய அன்பான மகனே, நீ எல்லாரையும் மன்னித்திருக்கலாம், But you have not cancelled what you have spoken for the things what they did. ஆனா அவங்க பண்ண காரியங்களுக்காக நீ அவங்கள பற்றி பேசினதை நீ இன்னும் கேன்சல் பண்ணாம See, வைத்திருக்கிற. many people would have done many things. They might be believers, unbelievers. நிறைய பேர் நமக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செய்திருக்கலாம். விசுவாசிகளாக இருக்கலாம், இல்ல அவிசுவாசிகளாக இருக்கலாம். So we would also see this person has done something. See what's going to happen to them. நம்ம சொல்லி இருக்கலாம், பாரு இவங்க எனக்கு விரோதமா இதை செஞ்சுட்டாங்க, இவங்களுக்கு என்ன நடக்க போகுது என்று பாரு என்று நம்ம நினைத்திருக்கலாம். Those words are still alive
அந்த வார்த்தைகளை நீங்க பேசும்போது அந்த வார்த்தை இன்னும் உயிரோட தான் இருக்கிறது. So this had been alive for so many years. இத்தனை ஆண்டுகளாக அது அப்படியே ஜீவனை பெற்றிருக்கிறது. So the Lord at last said, my son, you have to cancel everything. ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், என் மகனே நீ எல்லாத்தையும் கேன்சல் பண்ண வேண்டும். You have to cancel everything what he spoke. நீ பேசினது எல்லாத்தையும் நீ கேன்சல் பண்ணணும். Lord, if I'm going to cancel, if it comes against me and my family, நான் ஆண்டவர் கிட்ட கேட்ட, ஆண்டவரே நான் அதை கேன்சல் பண்ணும்போது அது திருப்பி என்கிட்டயும் என் குடும்பத்துக்கிட்டயும் வந்துடுமோ என்று கேட்டேன். Then the Lord said, you have the blood of Jesus with you. அப்போது ஆண்டவர் சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்கு இருக்கிறது. You have my name. என் நாமம் உன்கிட்ட இருக்கிறது. What else do you need? இதை காட்டிலும் உனக்கு என்ன வேண்டும்? So say, I cancel everything what I have spoken against others in the name of our Lord and Savior Jesus Christ through the blood of the Lamb. அதனால் நீ என்ன சொல்லு, நான் இவ்வளவு நாள் நான் பிறந்த நாள் முதல் இப்போ வரைக்கும் நான் யாருக்கெல்லாம் விரோதமா என்னெல்லாம் பேசி இருக்கிறேனோ அது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக நான் கேன்சல் பண்ணுகிறேன். Totally I've taken it out. அப்பொழுது அது முழுமையாக அழிக்கப்படும். So after I said this with all my heart, இதை முழுமையாக நான் ஏற்றுக்கொண்டு இதை நான் ஆண்டவரிடத்துல சொன்னபோது something was clear before me. எனக்கு முன்பதாக ஒன்று அப்படியே கிளியரா மாறினது. So every curse, everything has passed away. எல்லா சாபங்களும் எல்லா காரியங்களும் அழிந்தது. Everything has gone up. Everything has been wiped. எல்லாமே துடைக்கப்பட்டது. And last week suddenly, whenever I'm in my bathroom, I get lot of revelations. போன வாரம் நான் பாத்ரூம்ல இருக்கும்போது ஒரு வெளிப்பாடு. Many time, in my house, wherever, only when I'm in bathroom, I get lot of revelations, even new songs. நான் பாத்ரூம்ல இருக்கும்போது தான் எனக்கு நிறைய வெளிப்பாடு கிடைக்கிறது. And new songs also I sung in the bathroom only. புது பாடல்கள் கூட நான் பாடி இருக்கிறேன். Suddenly I realized something. திடீரென்று ஒரு உணர்வு எனக்கு Lord, something has happened. ஆண்டவர் ஏதோ ஒன்று நடந்துச்சு. I think something has happened. ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. I feel something. ஏதோ நான் உணர்றேன். For so many years I have seen the hatred of the people against me coming and pressing me. இவ்வளவு நாள் மற்றவர்கள் எனக்கு விரோதமா பேசுகிறதும் மற்றவர்கள் என்னை பகைக்கிறதும் என்னை வந்து அழுத்தி கொண்டிருந்ததை நான் உணர்ந்தேன். But now I am not able to feel it. ஆனா இப்பொழுது அது என்னால உணர முடியல. Why, Lord? ஏன் ஆண்டவரே? You know what the Lord told? அப்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? Whatever they speak, nothing is going to happen to you. So I need not tell to you. அவங்க என்ன பேசினாலும் அது உன்கிட்டயே வர போறது இல்ல. அதனாலதான் அதை நான் உன்கிட்ட உனக்கு ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. அதனால உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்ல. Amen. Hallelujah. Hallelujah. What kind of great mighty revelations the Lord is revealing to his people. ஆண்டவராகிய தேவனுடைய ஜனங்களுக்கு எப்பேற்பட்ட வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். 23 years I did not know this. 23 ஆண்டுகளாக நான் இதை தெரியாம இருந்தேன். 23 years I did not know this revelation. 23 ஆண்டுகளாக இதை நான் அறியாமல் இருந்தேன். Oh, my dear people. என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, You are the person who is blocking the blessings for you and your family. ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை waiting time of yours is already over. long time ago. ரொம்ப நாட்களுக்கு முன்பதாக, ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பதாகவே உங்களுடைய காத்திருப்பு முடிந்தது. Oh, everything is over. எல்லாமே முடிந்தது. But you have not changed. ஆனா நீங்க இன்னும் மாறாம இருக்கிறீங்க. Can you play that song? என் காத்திருப்பு முடிந்தது, கர்த்தர் என் சத்தம் கேட்டார், என் துக்க நாட்கள் முடிந்தது, நான் கர்த்தர் நான் நன்மை பெற்றேன், என் துக்க நாட்கள் முடிந்தது, நான் கர்த்தரால் நன்மை பெற்றேன், என் காத்திருப்பு முடிந்தது, கர்த்தரின் சத்தம் கேட்டார், என் துக்க நாட்கள் முடிந்தது,
நான் கர்த்தரால் நன்மை பெற்றேன். என் துக்க நாட்கள் முடிந்தது. நான் கர்த்தரால் நன்மை பெற்றேன். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல, கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் நம்மை சுற்றிலும் இருந்திடுவார். கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் நம்மை சுற்றிலும் இருந்திடுவார். என்னை எதிர்க்கும் எதிராளிகளை என்னை எதிர்க்க முடியாமல் செய்தாரே. என்னை எதிர்க்கும் எதிராளிகளை என்னை எதிர்க்க முடியாமல் செய்தாரே. நான் கர்த்தரின் கிருபைக்குள் நித்தம் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன். நான் கர்த்தரின் கரத்துக்குள்ளே நித்திய சந்தோஷமாக இருப்பேன். என் காத்திருப்பு முடிந்தது. கர்த்தரின் சத்தம் கேட்டார். என் துக்க நாட்கள் முடிந்தது. நான் கர்த்தரால் நன்மை பெற்றேன். என் துக்க நாட்கள் முடிந்தது. Hallelujah. Amen. So how many people today can understand what I have said? எத்தனை பேர் இந்நாளிலே சொல்ல முடியும் நான் பேசினது உங்களுக்கு புரிந்தது என்று? Yes, I understand. ஆம், எனக்கு புரிகிறது. Can you lift your hands now? உங்க கரங்களை உயர்த்துறீங்களா? Can you lift now? உங்க கரங்களை நீங்க Yes, இப்பொழுது Pastor. உயர்த்துவீங்களா? I have understood that new revelation. ஆம் பாஸ்டர், நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இந்த புதிய வெளிப்பாடை நான் புரிந்து கொண்டேன் என்று. From today, I'm going to forgive everyone. இன்னிலிருந்து இப்பொழுதிலிருந்து நான் எல்லாரையும் மன்னிக்க போறேன். All my blessings, all the blessings of my family is going to come running after me and my family. நான் இதை செய்கிறதுனால ஆண்டவர் எனக்கும் என் குடும்பத்திற்கும் வைத்திருந்த எல்லா ஆசீர்வாதங்களும் புரண்டோடி Your வரப்போகிறது. children can never be against you. உங்களுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே உங்களுக்கு விரோதமாக மாற முடியாது. Your husband or your wife can never change and be against you. உங்களுடைய கணவனோ இல்ல உங்களுடைய மனைவியோ உங்களுக்கு விரோதமாக மாற முடியாது. Everything is inside the love of Christ. இது எல்லாமே கிறிஸ்துவின் அன்புக்குள்ளாக தான் அடங்கி If இருக்கிறது. we have the love of Christ, கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ள இருக்கும்போது everything will come to us. எல்லாமே நம்ம கிட்ட வந்து We சேரும். need not go after anything. நம்ம எதற்கு பின்பதாக ஓட வேண்டாம். Everything will come running after you. எல்லாமே உங்களுக்கு பின்பதாக ஓடி You வரும். only think what Lord requires in your mind. ஆனா ஒரே ஒரு காரியம் ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது. The love of Christ. கிறிஸ்துவின் அன்பு. Accepting everyone. எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனது. But it's not to tell that you should go and mix up with them. இதனால் எல்லாரோடையும் போய் கலந்து உறவாடுங்க என்பதற்கு அர்த்தம் Be இல்லை. careful, even believers. விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஜாக்கிரதையாக Don't இருக்க mix. வேண்டும். Don't mix. யார்கிட்டயும் போய் ரொம்ப The world is சேராதீங்க. very, very bad. உலகம் ரொம்ப மோசமாக The believer இருக்கிறது. next to you is very bad. உங்க பக்கத்துல இருக்கிற விசுவாசி They will have ரொம்ப one mind and மோசமாக they will இருக்கிறாங்க. speak another with another mind. ஒரு எண்ணங்களை வைத்துட்டு பேசுறது வேற மாதிரி And இருக்கும். they will not take all the messages what I have said. நான் சொன்னது எல்லாமே அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க. They will, they will not be
broad-minded. அவங்க விரிவான எண்ணங்களை So கொண்டிருக்கிறவர்களாக இருக்க if மாட்டாங்க. you get the broad mind, உங்களுக்கு இந்த விரிவான I'm எண்ணம் telling you வரும்போது, again and again, don't go and mix, be connected even if they are believers. அவங்க விசுவாசிகளாக இருந்தாலும் சரி அவங்க கூட போய் ரொம்ப சேராதீங்க, ரொம்ப ஒட்டாதீங்க. So only those days are not like these days. ஏனென்றால் அந்த நாட்கள் இந்த நாட்களை போல இல்ல. Those days people had the love. அந்த நாட்களிலே ஜனங்களிடத்துல உண்மையான அன்பு I'm இருந்தது. talking 40-50 years back. நான் சொல்லுகிறது 40-50 ஆண்டுகளுக்கு But முன்பதாக. today 2024 ஆனா we cannot see that இப்பொழுதோ love. இந்த 2024ஆம் ஆண்டிலே மெய்யான So அன்பை don't நம்மால expect பார்க்க the church முடியாது. to show that love. அதனால் சபை கிட்ட இருந்து எனக்கு அந்த அன்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதீங்க. You connect yourself to Christ. நீங்க கிறிஸ்துவோடு உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். You connect yourself to Christ. கிறிஸ்துவோடு உங்களை சேர்த்துக் What for you are கொள்ளுங்க. coming to the church? நீங்க எதற்காக சபைக்கு வரீங்க? Not to greet everyone. எல்லாரையும் வந்து வாழ்த்துவதற்காக அல்ல. Those days were like that. அந்த நாட்களில் அப்படி செய்வாங்க. Now when you greet others, ஆனா இப்பொழுதுதான் நீங்க மற்றவர்களை வாழ்த்தும் போது they will start cursing you. அவங்க உங்களை சபிக்க தான் ஆரம்பிக்கிறாங்க. Those kind of people we are living now. இந்த மாதிரியான நாட்களிலே நம்ம So be careful. Don't go and mingle yourself with them. அதனால் யார் கூடயும் ரொம்ப போய் சேர்ந்து ஒட்டாதீங்க. Be always away, but be with Christ. எப்பொழுதுமே தனிமையாக தள்ளி இருக்கிறதே நல்லது. ஆனா ஆண்டவரோட இணைந்திருப்பது Be சரியா with love in Christ. கிறிஸ்துவின் அன்போட So கிறிஸ்துவோட nowadays, இணைந்திருங்க. church do not practice or do not say this kind of doctrine. சபைகளிலே இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளையும் இப்படிப்பட்ட போதனைகளையும் இந்த நாட்களிலே And சொல்கிறது even the கிடையாது. Bible has not said like that. பைபிள்ல கூட அப்படி எழுதப்படல. Greet them, எல்லாரையும் வாழ்த்துங்கன்னு தான் எழுதி but இருக்கிறது. do not greet the people who do not have the real love of Christ. ஆனா மெய்யான கிறிஸ்துவின் அன்பு இல்லாத ஜனங்களை போய் நம்ம வாழ்த்தணும் என்பது அவசியமே இல்ல. Because the Bible says about the believers விசுவாசிகளை பற்றி தான் வேதத்துல who இருக்கிறது. are with the false doctrine, false mind. தவறான சிந்தனைகளை வைத்திருக்கிறவர்களோட இல்ல. Don't go and say praise the Lord. அவங்க கிட்ட போய் praise the Lord என்று I am not சொல்லுங்க. telling, Bible is telling. I am not telling, Bible is telling. நான் அப்படி சொல்லல, வேதத்துல அப்படி இருக்கிறது. Don't go and say to them. அவங்க கிட்ட போய் இப்படி சொல்லுங்க, சொல்லாதீங்க. If you say, நீங்க அப்படி சொல்லும்போது then you are accepting that kind of mind inside you. நீங்க அவங்க கிட்ட போய் இப்படி சொல்லும்போது அவங்களோட எண்ணங்களை உங்களுக்குள்ளாக நீங்க ஏற்றுக்கொள்வது போல அவங்க செய்யற பாவத்தை நீங்களும் செய்யறது போல இருக்குன்னு சொல்லி பைபிள்ல போட்டிருக்கு. அவங்க வாழ்த்துதல் கூட சொல்லாதீங்கன்னு போட்டிருக்கு. So come to the church, சபைக்கு வாங்க, listen to the word of God, அவருடைய வார்த்தையை கேளுங்க, walk in the way of the Lord. அவருடைய வழிகளில நடங்க. Don't expect love in the church. சபையில அன்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்காதீங்க. Expect love from Christ. கிறிஸ்துவிடத்துல அன்பிற்காக Don't எதிர்பாருங்க. come and see the pastor. போதகரை வந்து பார்க்காதீங்க. Hear what the Lord says through him. அவர் மூலமாக ஆண்டவர் என்ன பேசுகிறார் என்பதை கேளுங்க. See Christ. கிறிஸ்துவை You பாருங்க. should see the Christ in the pastor. பாஸ்டருக்குள்ள கிறிஸ்துவை தான் நீங்க பார்க்க You should வேண்டும். not see a man inside the pastor. ஒரு பாஸ்டருக்குள்ள ஒரு மனுஷனை பார்க்க கூடாது. That is not what the Lord has told you. ஆண்டவர் அதை உங்ககிட்ட சொல்லல. See Christ inside the pastor and see what the Lord speaking through him. கிறிஸ்துவை போதகர் கிட்ட பாருங்க, ஆண்டவர் உங்ககிட்ட என்ன சொல்லுகிறார் So என்பதை no கேளுங்க. pastors, no preachers can be your heroes. அதனால் எந்த ஒரு போதகரும் எந்த ஒரு பாஸ்டரும் உங்களுக்கு ஹீரோவாக இருக்க முடியாது. Only Christ Jesus. கிறிஸ்து இயேசுவே மெய்யான ஹீரோவாக இருக்கிறார். Might be your dad, my dad is my hero. உங்க அப்பா இல்ல, எனக்கு என்னுடைய அப்பா ஹீரோ என்று நான் சொல்லலாம். So today is Father's Day. இன்னைக்கு தந்தைகள் அப்பாக்களுக்கான ஒரு நாளாக இருக்கு. So our Father in heaven, ஆனா நம்மளுடைய பிதாவாகிய தேவன் வானத்துல இருக்கிறார். hallowed be thy name. Thy kingdom come. Thy will be done on earth as it is done in heaven. Give us this day our daily bread. Hallelujah. ஹல்லேலூயா. Our Father is in heaven. நம்மளுடைய பிதாவாகிய தேவன் பரலோகத்துல இருக்கிறார். Oh, call unto him. அவரை நோக்கி கூப்பிடுங்க. Today is Father's Day, oh Lord. இன்னைக்கு தந்தைகளுக்காக இருக்கிற ஒரு Every day you are my நாளாக Father. எல்லா நாளும் நீங்க எங்களுக்கு
நீங்களோ You are my teacher. நீங்க என்னுடைய போதகர். You are my everything. நீங்க எனக்கு எல்லாவுமாக You give me new revelations every week. ஒவ்வொரு வாரமும் புதிய புதிய வெளிப்பாடுகளை So எனக்கு you கொடுக்கிறீங்க. are my hero, O Lord. நீங்க தான் என்னுடைய ஹீரோ ஆண்டவரே. You died for me. நீங்க எனக்காக ஜீவனை My கொடுத்தீங்க. pastor did not die for me. என் பாஸ்டர் எனக்காக உயிரை கொடுக்கல. Oh, my dear friends, என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, you died for me, Lord. நீங்க தான் எனக்காக மரிச்சீங்க ஆண்டவரே. Let your love be with me. உம்முடைய அன்பு எனக்குள்ளே Let me come to the காணப்படுவதாக. church to see your love. சபைக்கு நான் உங்களுடைய அன்பை பார்ப்பதற்காக Let me வருவேன். not come here to see other people's love. மற்றவர்களுடைய அன்பை பார்ப்பதற்காக நான் Let இங்க me வரமாட்டேன். not see any wickedness in other people. மற்றவர்களுக்கிட்ட இருக்கிற குறைகளையும் தீங்கான காரியங்களையும் நான் பார்க்க கூடாது. Even if there's something happening in the church, oh, close my eyes, oh Lord. ஏதாவது தவறு நடந்தாலும் என்னுடைய கண்களை நான் மூடி வைத்துக் கொள்ளுகிறேன். Close my lips, oh Lord. என் வாயை நான் மூடணும் ஆண்டவரே. Close my ears, oh Lord. என் காதுகளை நான் மூடணும் ஆண்டவரே. Let me unnecessarily not speak anything or say anything or think anything. எந்த ஒரு காரியத்தையும் தேவையில்லாம அவசியம் இல்லாம நான் பேசாமலும் நினைக்காமலும் இருக்க வேண்டும். It's a duty only of the pastor to, guide his people. ஜனங்களை சரி செய்வதற்கும் வழி நடத்துவதற்கும் அது பாஸ்டருடைய வேலையாக And இருக்கிறது. pastor knows when to talk, what to talk, when at the correct time, everything he will know from the Lord, and then he'll talk. பாஸ்டருக்கு தெரியும் யார்கிட்ட எந்த நேரத்துல என்ன பேச வேண்டும். ஆண்டவரிடத்திலிருந்து அவர் வழி நடத்தப்பட்டு அவர் பேசுவார். So you don't talk. அதனால நீங்க நடுவுல போய் எதையும் You are பேசாதீங்க. coming to hear the word of God. நீங்க எதற்கு சபைக்கு வரீங்க? You are ஆண்டவருடைய not வார்த்தை coming to see கேட்கும்படி. what other people have dressed. நீங்க மற்றவங்க என்ன Dress போட்டிருக்காங்க என்று பார்க்க வரல. You are not come here to see another people's jiviki. மற்றவங்க என்ன கம்மல் போட்டிருக்காங்க என்று பார்க்க நம்ம வரல. You are not come here to see the sleeveless dress or whatever dress the other people are அவங்க எந்த மாதிரியான wearing. Dress போட்டிருக்காங்க என்று நம்ம பார்க்க வரல சபைக்கு. You have come here to see Christ. நீங்க கிறிஸ்துவை பார்ப்பதற்காக See வந்திருக்கிறீங்க. Christ. கிறிஸ்துவை If you have பார்த்து seen Christ, நீங்க கிறிஸ்துவை பார்த்திருந்தால் you wouldn't have seen all this. நீங்க இதெல்லாம் பார்த்திருக்கவே மாட்டீங்க. Christ would have closed your eyes. கிறிஸ்து உங்களுடைய கண்களை இந்த மாதிரியான காரியங்களை My பார்க்க dear கூடாதபடிக்கு மூடி people, don't இருப்பார். think you are so holy. என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைங்களே, நான் ரொம்ப பரிசுத்தவான் என்று நீங்க நம்மள நினைச்சிக்க கூடாது. Be careful, don't think like that. அந்த மாதிரியான People who think, நினைக்க கூடாது. oh, I am so holy, they only speak all these things. நான் ரொம்ப பரிசுத்தவான், நான் ரொம்ப சரியா இருக்கிறேன் என்று சொல்றவங்க நினைக்கிறவங்க தான் இப்படிப்பட்ட காரியங்களை But செய்து their heart is full கொண்டிருக்கிறாங்க. of rubbish. ஆனா அவங்களுடைய இருதயமும் அசுத்தமால் நிரம்பி Many people இருக்கிறது. I have seen, they will wake up early in the morning and pray. நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன், அதிகாலையில எழுந்து ஜெபம் செய்வாங்க. They'll also read the Bible every day, டெய்லி பைபிளும் படிப்பாங்க, but they will not practice it. ஆனா அதை செயல்படுத்த மாட்டாங்க. I was in my dad's brother's house, my Peripa's house, நான் என்னுடைய பெரியப்பாவோட வீட்ல இருந்தேன். for some years. கொஞ்சம் ஆண்டுகளாக அங்கதான் தங்கி இருந்தேன். Every day morning he will wake up ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் அவர் எந்திரிப்பாரு, and he will be reading the Bible. அவர் பைபிள் படிப்பாரு. And in the church he'll be in the first place. He'll give everything, tithe everything he'll be in the first place. சபையில எல்லாத்துலயும் முதலாவது அவர் தான் இருப்பாரு. டைத் குடுக்கறதுலயும் காணிக்கை குடுக்கறதுலயும் மற்றவங்களுக்கு எது செய்யணும்னாலும் அவர் தான் So ஃபர்ஸ்ட் போவார். early morning his work is praying, அதிகாலையில அவர் ஜெபம் செய்யறது தான் அவருடைய and வேலை. after that reading the Bible. அதற்கு பிறகு வேதம் வாசிப்பார். He'll close the Bible, பைபிளை மூடிட்டு then he'll take the cigarette. அப்புறம் சிகரெட் எடுப்பாரு. ஏன்னா அந்த டைம் முடிஞ்சிருச்சு. அந்த டைம் என்ன டைம் முடிஞ்சிருச்சு? அந்த ஜப டைம் முடிஞ்சிருச்சு, பைபிள் வாசிக்கிற டைம் முடிஞ்சிருச்சு, இப்ப சிகரெட் டைம். ஊதுவார் ஊதிக்கிட்டே இருப்பாரு. He'll be smoking. My dad's own brother, elder brother. என்னுடைய அப்பாவுடைய அண்ணன், சொந்த அண்ணன். So I was in his house. நான் அவங்க வீட்ல தான் தங்கி இருந்தேன். So what do you want me to take from him? அவர்கிட்ட இருந்து நான் எதை கற்றுக்கொள்ள முடியும் என்று நீங்க எதிர்பார்க்கிறீங்க? My dear people, என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, this is not how you should do. இப்படிப்பட்ட காரியங்களை You see, I've seen so, people, they think they are holy. அவங்க நான் ரொம்ப பரிசுத்தவான் என்று நினைத்துக் கொள்வாங்க. But now I understand one thing. ஆனா இப்பொழுது எனக்கு ஒரு காரியம் புரிகிறது. Many people have said he will not go to heaven. நிறைய பேர் சொல்லி இருக்காங்க இவர் பரலோகத்துக்கு போக மாட்டார் என்று. In those times, I also thought he will not go. அந்த நாட்களில நானும் அவர் அப்படிதான் நினைச்சேன், இவர் இப்படி எல்லாம் இருக்கிறாரு, அதனால பரலோகத்துக்கு போக மாட்டாரு. So, and at last, some years back,
ஆனா கடைசில கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்பதாக He died long back. அவர் ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மரித்துட்டாரு. And the Lord said, who are you to judge, to say who will reach heaven, who will not? ஆண்டவர் என்கிட்ட ஒரு காரியத்தை உணர்த்தினார். நீ யாரு சொல்றதுக்கு இவங்க பரலோகத்துக்கு போவாங்க இவங்க போக மாட்டாங்க என்று சொல்வதற்கு? He is smoking. அவர் சிகரெட் குடிக்கிறாரு. He not drink, but many people also drink. அவர் குடிக்க மாட்டார், ஆனா நிறைய பேர் So குடித்துக்கொண்டே he is a smoker, he is a drunkard. அவர் குடிக்கிறவராகவும் சிகரெட் குடிக்கிறவராகவும் இருக்கலாம். I'm saying to you, நான் ஒரு காரியத்தை உங்ககிட்ட you know சொல்றேன். what the Bible says? வேதத்துல என்ன சொல்லி இருக்கிறது? If you spoil your body, நீங்க உங்க சரீரத்தை கெடுத்து கொண்டால், it's a temple of the living God. உங்க சரீரம் ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிறது. I will spoil you. நான் உங்களை கெடுத்து போடுவேன். He did not say that I will send you to hell. அவர் ஆனா நான் உன்னை பரலோகத்துக்கு அனுப்ப மாட்டேன் என்று சொல்லல. It's not written like that. அப்படி எழுதப்படல. You know one thing I understood. ஒரு காரியத்தை நான் புரிந்து கொண்டேன். He wakes up every day in the morning. ஒவ்வொரு நாள் காலையில அவர் எந்திரிப்பாரு. He prays to the Lord. ஆண்டவருக்கு ஜெபம் He செய்வார். reads the Bible. பைபிளும் படிப்பாரு. But he did not practice in his life. ஆனா அது அவருடைய வாழ்க்கையில அவர் செயல்படுத்தல. So I'm not sure whether he'll go to heaven or not. அதனால அவர் பரலோகத்துக்கு போவாரா இல்லையா என்ற நிச்சயம் என்கிட்ட But கிடையாது. now I have a thinking, there are chances we do not know if he had forgiven. ஆனா நான் இப்பொழுது ஒரு காரியத்தை சிந்தித்து பார்க்கிறேன். அவர் ஒருவேளை எல்லாரையும் மன்னிச்சிட்டு மறந்துட்டு அவருடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் உண்மையாக அறிக்கையிட்டு இருந்தால் He would have gone. அவர் பரலோகத்துக்கு போயிருக்கலாம். And I'm saying to you, நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். the envy what you have in your heart, உங்க இருதயத்துல இருக்கிற நீங்க வைத்திருக்கிற பகையானது, it is more than a drunkard person, more bad than a drunkard person. ஒரு குடிகாரன் அவன் சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறதை காட்டிலும் அதிக கேடுள்ளதாக இருக்கிறது. Many believers, they நிறைய have not forgiven. விசுவாசிகள். So you are more dangerous, your life is more dangerous than a drunkard or a smoker. ஒரு குடிக்கிறவனோ சிகரெட் குடிக்கிறவனோ அவன் சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறதை காட்டிலும் அதிக கேடை உங்களுக்குள்ளே நீங்க வைத்துக் கொண்டிருக்கிறீங்க, நீங்க மற்றவர்கள் மேல வைத்திருக்கிற பகையின் மூலமாக. My dear people, அப்படி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, forgiveness is very important. மன்னிக்கிறது ரொம்ப முக்கியமாக Even in the இருக்கிறது. Lord's prayer, the Lord saying, ஆண்டவர் அவர் சொல்லி கொடுத்த ஜெபத்திலே அவர் எப்படி சொல்லுகிறார்? எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். Hallelujah. 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 So, no man has got the authority or the right to say that you will go to hell. எந்த ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனை பார்த்து நீ நரகத்துக்கு தான் போவ என்று சொல்வதற்கு அதிகாரம் கிடையாது. Only Christ. கிறிஸ்து இயேசு மாத்திரமே. So if you have decided to follow Jesus today, நீங்க இந்நாளிலே கிறிஸ்துவை பின்பற்ற ஆயத்தமாக இருக்கிறீர்கள். if you have decided to follow Jesus today, இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஆயத்தமாக இந்நாளிலே நீங்கள் யோசித்திருப்பீர்கள் என்றால், come on, cancel everything what you have spoken against others. நீங்க மற்றவர்களுக்கு விரோதமாக பேசின எல்லாவற்றையும் நீங்க கேன்சல் I am செய்ய speaking வேண்டும். for the third time the same message. இதே காரியத்தை இதே மெசேஜ் நான் மூன்றாவது முறை உங்ககிட்ட சொல்லி If you have something against anyone, மற்றவர்களுக்கு விரோதமாக ஏதோ ஒரு காரியத்தை நீங்க வைத்திருப்பீங்க, don't have anything against a true believer. ஒரு உண்மையான விசுவாசி மேலாக எந்த ஒரு பகையும் நீங்க வைக்காதீங்க. You should not have anyone, யார் மேலயும் உங்களுக்கு இருக்க கூடாது. but be careful. A true believer or a true servant of God, the Lord shall be affected. ஆனா ரொம்ப முக்கியமாக ஒரு உண்மையான விசுவாசியிடமும் ஒரு உண்மையான ஊழியக்காரரிடமும் உங்ககிட்ட பகை இருக்கும் என்றால் That will become a curse. அது உங்களுக்கு ஒரு சாபமாக மாறிவிடும். You have hatred, and this hatred will change to curse upon you. நீங்க வைத்திருக்கிற பகையானது உங்களுக்கு சாபமாக மாறிவிடும். Because for Abraham the Lord said, for Jacob the Lord said, யாக்கோபிடத்தில் ஆண்டவர் சொன்னார், cursed is he who curses you. உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்படுவான். Cursed is he who curses you. உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்படுவான். Do you understand? இது உங்களுக்கு புரிகிறதா? You are Israel. நீங்க இஸ்ரவேலராக இருக்கிறீங்க. You have to forgive. நீங்க மற்றவர்களை மறக்க வேண்டும், mind should மன்னிக்க change. வேண்டும். உங்க மனம் மாற வேண்டும். Your heart should change. உங்க இருதயம் மாற You வேண்டும். should cancel everything what you have spoken against
everyone from your childhood. உங்க சிறு வயது முதல் மற்றவர்களுக்கு விரோதமாக பேசினது எல்லாவற்றையும் நீங்க Still, cancel செய்ய even வேண்டும். today, you don't like some people when you see them. இன்னைக்கு வரைக்கும் சில பேரை பார்த்தா எனக்கு பிடிக்காது என்று சொல்லுகிற ஒரு Why are you காரியத்தை saying நீங்க like that? வைத்திருக்க- ஏன் அப்படி சொல்றீங்க? Hatred is still working inside your heart. இன்னும் உங்க இருதயத்துல பகையானது கிரியை செய்து Then how can you கொண்டிருக்கிறது. reach heaven? இப்படி எல்லாம் இருக்கும்போது எப்படி How can நாம் you reach பரலோகத்துல eternal life? சேர முடியும்? எப்படி நாம் நித்திய ஜீவனை My பெற்றுக்க dear முடியும்? people of God, என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, I'm so happy that we have in this church little members. இந்த சபையில குறைவான ஜனங்கள் இருக்கிறார்கள் என்பதை நினைத்து எனக்கு சந்தோஷம் தான் If இருக்கிறது. I've been given a very big church and a very big congregation, என்கிட்ட ஒரு பெரிய கூடுதல் நிறைய பேர் வருகிற ஒரு சபை இருக்கிறது என்றால் it will have been very difficult for me to speak with everyone. எல்லாருக்கும் கணக்கு கொடுக்குவதற்கும் எல்லார்கிட்டயும் ஒரு உணர்வை கொண்டு வருவதற்கும் எனக்கு ரொம்ப கடினமாக So இருந்திருக்கும். it would have been a very hard time for me. அது எனக்கு ரொம்ப ஒரு கடினமான ஒரு So I'm very காரியமாக happy இருந்திருக்கும். with the people who are here now, but I want you definitely to be in the eternal life. இங்க இருக்கிற ஜனங்கள் இவ்வளவு கம்மியா இருந்தாலும் சரி, அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுகிறேன். ஆனா நீங்க எல்லாருமே நித்திய ஜீவன்ல இருக்க வேண்டும் என்பதை From today, do குறித்து not நான் say anything hard about others. இந்நாளிலிருந்து இப்பொழுதிருந்து மற்றவர்களை பற்றி Even தீமையான about காரியங்களை your பேசுறது, workplace, நீங்க செய்கிற வேலைகளை பற்றி, your managers, your officers, don't speak against them. உங்க மேனேஜராக இருந்தாலும் சரி, உங்க உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி, யாரை பற்றியும் Oh, தீமையான காரியம் don't think பேசாதீங்க. they are unbelievers, so you can speak. அவங்க அவிசுவாசி தானே, அதனால அவங்கள பத்தி நான் பேசுவேன் என்று நீங்க நினைக்காதீங்க. See, one thing, I've asked many people this question, no one is able to answer. நான் நிறைய பேர்கிட்ட இந்த ஒரு கொஸ்டின் அந்த கேள்வியை நான் கேட்டிருக்கேன், ஆனா யாருமே இது வரைக்கும் எனக்கு சரியான பதில் கொடுக்கல. சரியான பதிலே கொடுக்கல. But this, question was in my heart. இந்த கேள்வியானது என்னோட இருதயத்துல ரொம்ப In நாளா இருக்கு. 2001 itself, 2001ஆம் ஆண்டுல இருந்து இந்த கேள்வி இருக்கிறது. I used to get a magazine from the CPM. சிபிஎம்ல இருந்து எனக்கு ஒரு புத்தகம் வரும். உன் சத்துருக்கு இப்படி ஆகும், உன் சத்துருக்கு அப்படி ஆகும், உன் சத்துருக்கு இப்படி ஆகும், உன் சத்துருக்கு அப்படி ஆகும்னு சொல்லி it will be written in that magazine. Something will happen to your enemies, this the Lord will do that, the Lord will do this. உன் சத்ருக்கு இப்படி ஆகும், உன் சத்ருக்கு அப்படி ஆகும்லாம் அந்த புக்ல எழுதி இருக்கும். உன் சத்துருக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவார், அப்படி இப்படி நிறைய காரியங்கள் எழுதியிருக்கும். இப்படி நிறைய காரியங்கள் எழுதப்பட்டு At இருக்கும். the time I was really not able to understand why these people are calling enemies. அந்த நாளில எனக்கு இது புரியல, யாரை இவங்க சத்ரு என்று சொல்றாங்க. Our only enemy is demon. நம்மளுடைய ஒரே சத்ரு சாத்தான் தான். According to New Testament law, புதிய ஏற்பாடின் படி love your enemies. உன்னை பகைக்கிறவர்களை நீ நேசிக்க வேண்டும், சிநேகிக்க Why வேண்டும். are they speaking from Psalms? ஆனா இவங்க ஏன் சங்கீதத்துல இருக்கிற வார்த்தைகளை Why எடுத்து are they பேசுறாங்க? speaking the words of David? தாவீது சொன்ன காரியங்களை ஏன் பேசுகிறார்கள்? Why don't they take the good things what David said? தாவீது சொன்ன நன்மையான காரியங்களை எடுக்கலாமே. Because those days, the unbelievers were enemies. பழைய ஏற்பாடின் படி அவிசுவாசிகளாக இருக்கிறவர்கள் நம்மளுடைய சத்துருக்களாக But தான் the இருந்தார்கள். New Testament doctrine through Jesus Christ, ஆனா புதிய ஏற்பாடின் படி இயேசு கிறிஸ்து வந்த பிறகு are you taking Jesus Christ as a Lord and Savior Jesus Christ? இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக நீங்க ஏற்றிருக்கிறீங்களா? Then what have, as he said, அப்பொழுது அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? love your enemies. உன்னுடைய சத்துருக்களை நீ சிநேகிக்க He did வேண்டும், not tell love your friends. உன்னுடைய நண்பர்களை நீ நேசி என்று சொல்லல. Oh my dear people. என்னுடைய அன்பானது என்னுடைய Then பிள்ளைகளே, why these people are talking the same thing? ஆனா இவங்க எல்லாம் ஏன் இதையே So பேசிக் our கொண்டிருக்கிறாங்க? only enemy is demons. நம்மளுடைய ஒரே சத்ரு சாத்தான் மட்டும்தான். So Paul is telling, வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோட நமக்கு போராட்டம் உண்டு, மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல. Not with flesh and blood. எந்த ஒரு மாம்சத்தோடையும் ரத்தத்தோடையும் நமக்கு சண்டை வான கிடையாது. மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோட நமக்கு சண்டைகள் யுத்தங்கள் உண்டு, அவர்கள் தான் நம்முடைய சத்துருக்கள். அப்போ our enemy, who's our enemy? அப்போது நம்மளுடைய சத்ரு And I asked this question, what question? The Lord will fight my battles. கர்த்தர் இந்த யுத்தத்தை செய்வார் என்பது கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்வார் போன்று வசனம், everyone are typing that verse. God will fight our battles. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார் With என்று whom? நிறைய பேர் With whom? சொல்றாங்க. With whom? யாரோட அந்த யுத்தம்? Whom these people think? ஆனா ஜனங்க யாரோட யுத்தம் என்று நினைக்கிறாங்க? The people who oppressed you,
the people they think. அவங்க இந்த மாம்சத்தோட ரத்தத்தோட இருக்கிற ஜனங்களையும் அவங்க பக்கத்துல இருக்கிறவங்கள தான் அவர் சொல்றார் என்று நினைக்கிறார்கள். Those days doctrine, Old Testament doctrine was like that. The Lord shall fight your battles. பழைய ஏற்பாடின் காலங்களிலே அப்படிதான் இருந்தது. கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். இன்னைக்கு அந்த வசனத்தை நீங்க பிரயோஜனப்படுத்தி யூஸ் பண்ண கூடாது. இந்த வசனத்தை குறிச்சு நான் கேட்கிறேன், ஒருத்தரும் எனக்கு ஆன்சர் பண்ணல. எங்க புதிய ஏற்பாடுல கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார் போட்டிருக்கு சொல்லுங்க. இல்லவே இல்லை. அப்ப நீங்க எதை யூஸ் பண்றீங்க? ஊழியக்காரங்க என்னத்தை யூஸ் பண்றீங்க? கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்ய போகிறாங்க பாரு, அந்த ஜனத்துக்கு முன்னால என்னையா பேசுற நீங்க? ராங் டாக்டர் பேசுறீங்கயா, தப்பா பேசுறீங்கயா, பைபிள பேசலையா, பைபிளுடைய வார்த்தை இல்லையா? பைபிளுடைய வார்த்தை ஆண்டு என்ன சொல்லியிருக்காரு? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காரு? உன் பகைஞனை. அப்ப யுத்தம் யாருக்கும் இருக்கு? வான மண்டலங்களுள்ள பொல்லாதாவின் சேனைகளோட தான் உங்களுக்கு யுத்தம் உண்டு. மனுஷனோட, உங்க பக்கத்து வீட்டுக்காரியோட, பக்கத்து வீட்டுக்காரனோட, அவனோட இவனோட இல்ல. உனக்கு ஒரு மைல் நடக்க வச்சா இன்னும் ஒரு மைல் நடக்க சொன்னாரு. ஆனா அவங்க ஒரு மைல் நடக்க வச்சா நீங்க அவங்க 5 மைல் நடக்க வைப்பீங்க. இஸ் இட் கரெக்ட்? என்னையா நீங்க ஊழியம் செய்றீங்க? நான் யாரையும் குற்றப்படுத்தி இன்னைக்கு நான் என்ன பாஸ்டர் நீங்க சொல்லி நீங்க ராகா சொல்றத ராகா சொல்றாங்கன்னு சொல்றேன். நீங்க அதுல இடையூறாக கூடாதுன்னு தான் சொல்றேன். இந்த மாதிரி வசனம் கர்த்தர் கிட்ட பேசிட்டாரு, யுத்தம் செய்ய போறாரு, பக்கத்து வீட்டுக்காரன அடிக்க போறாரு. ஐயோ ஆண்டவர் கிட்ட சொன்னார், பக்கத்து வீட்டுக்காரன ஸ்நேகின, ஐயோ ஆண்டவரை இப்படிப்பட்ட உபதேசம் எனக்கு வேணாம், போறேன். ஓ, இதை ஏற்றுக்கொண்டு இதன்படி நடக்க சித்தமா அல்லவர்களுக்கு தான் பரலோகம் காத்து கொண்டு இருக்கிறது, பரலோகம் திறக்கப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு நல்ல அட்வைஸ் உனக்கு ஒவ்வொரு அட்வைஸா கர்த்தர் கொடுத்துருக்கு. எதுக்குன்னா ரொம்ப சீக்கிரம் அந்த கிறிஸ்து வந்துட்டான். எலன் மாஸ்க் சொல்றாரு. எலன் மாஸ்க பார்த்து கேக்குறாங்க, நீங்க ஒரு ஏலியனா? இருக்கதான் சொல்றீங்க. அவர் என்ன சொல்றேன், அப்பத்துல இருந்து சொல்றேன், நான் ஒரு ஏலியன் சொல்றேன், நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. ஏலியன் என்ன? எலி பிடிக்கிறவரு. அவர் பேரு எலன் மாஸ்க், எலி பிடிக்கிறவரு. ஏலியன் என்ன? வேற்று கிரகத்திலிருந்து வந்தவன். இந்த அந்தி கிறிஸ்து கூட வேற்று கிரகத்து ஆளை போலதான் வருவான். சோ இப்போ எலன் மாஸ்க் என்ன சொல்ல, நான் உலகத்தை ரட்சிக்க போகிறேன். நான் என்ன மண்டலம், ஒரு மண்டலத்துக்கு போய் அங்க போய் ஜனங்க வசிக்கிறதுக்கு அதை ரெடி பண்ண போறேன். அவன் சொல்றதெல்லாம் செஞ்சுட்டான். இப்போ எல்லாருக்கும் தலையில ஒரு சிப்பு போடலாம், போட்டா பூமி எங்கேயோ வந்ததுன்னா தெரியும். எல்லாமே நீங்க ஓட்டலாம், கார் ஓட்டலாம், எல்லாமே நீங்க என்ன நம்பர் எல்லாமே இருக்கும். அப்ப இவன் ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க. எங்க வந்துட்டான்? 666க்கு இவன் வந்துட்டான். அவன் சொல்றான், நான் அப்பத்துல இருந்து சொல்றேன், நான் ஒரு ஏலியன் சொல்றேன் அப்படின்றான். நீங்க எடுத்துக்க மாட்டீங்க. இன்னைக்கு உலகத்துல எல்லாருமே அவங்க கூட கை குலுக்குறாங்களா இல்லையா? வேர்ல்டே கை குலுக்குது எலன் மாஸ்க். யோசித்து பாருங்க. இவருக்கு பின்னாடி வரவரா ஆயத்தப்படுத்துறாங்க. யாருக்கு வழிய? அந்தி கிறிஸ்துக்கு. என்னதான் சபைக்கு கர்த்தர் உன்னை பரலோகத்துல சேர்த்துக் கொள்ளும்படி, உன்னை பரலோகத்துல ஏற்றுக்கொள்வதற்கு இடம் இருக்கும்படி, நீ முற்றிலுமாக மாறும்படி ஆண்டவனை நாளுக்கு நாள் பக்குவப்படுத்துகிறார். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடன் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடன் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம்
எனக்குள்ளே இயேசு, எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம், நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. யார் எனக்கு எதிராய் வந்து விரோதமாக பேசினாலும் கலங்க மாட்டேன். யார் எனக்கு எதிராய் விரோதமாய் பேசினாலும் கலங்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னால் உலகமென் பின்னால், சிலுவையின் முன்னால் உலகமென் பின்னால், இயேசு சிந்திய ரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசு சிந்திய ரத்தத்தினாலே ஜனங்களே நீங்க என் சத்தம் கேளுங்க, கத்த சத்தம் நான் சொல்கிறேன். எல்லோரையும் மன்னிக்கணுமே, நமக்கு விரோதமாய் எல்லா காரியங்களையும் செய்தவர்களையும் மன்னிங்க. நம்முடைய யுத்தம் சாத்தான் மாத்திரத்தோடே, அதனால் தெரிந்து கொள்ளுங்க. நம்முடைய யுத்தம் சாத்தானோடு மாத்திரம், அதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. இயேசுவின் ஆண்டவர், அவரின் ரட்சகர். சொல்லுங்க, இயேசுவின் ஆண்டவர், அவரின் ரட்சகர். எனக்காக சிலுவை மரத்திலே தொங்கி எனக்காக மரித்தாரே, எனக்காக சிலுவை. ஹல்லேலூயா. சோ இப்போ நான் மாற மாட்டேன், என்னால மாற முடியலன்னு சொன்னா, அப்ப இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க பாத்திரவான்களாய் இல்ல. ஹல்லேலூயா. நீங்க பாத்திரவான்களாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை இந்த நாட்களிலே திசை திருப்பி உங்களை கர்த்தருடைய வழியில நடத்துகிறார். You have to change your ways. Your ways should be acceptable in the sight of the Lord. The Lord wants to change you, to bless you and your family. No harm shall be able to come to you and your family when Christ is in you and you in Christ. நீங்க கிறிஸ்துவுக்குள்ளேயும் கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எந்த ஒரு தீங்கும் வராது. No hurt. எந்த ஒரு காயமும் வராது. You shall not be hurt. நீங்க எந்த ஒரு வகையிலும் You shall not stumble. நீங்க தடுக்கி விழ You மாட்டீங்க. shall not fall. நீங்க கீழே விழ மாட்டீங்க. Oh, hallelujah. ஹல்லேலூயா. Your eyes should be perfect. உங்களுடைய கண்கள் நேர்த்தியாக இருக்க வேண்டும். Your eyes should look only to the Lord. உங்களுடைய கண்கள் எப்பொழுதுமே ஆண்டவரை தான் Don't நோக்கி see the பார்க்கிற people கண்களாக இருக்க who are வேண்டும். here around. உங்க சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்க்கிற God கண்களாக knows இருக்க everything. கூடாது. ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். God knows your evil eyes. உங்க தீங்கான கண்களை ஆண்டவர் Be அறிந்திருக்கிறார். careful with your eyes. உங்க கண்களை வைத்து ஜாக்கிரதையாக Be இருங்க. careful because this is the presence of the Lord. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இது ஆண்டவருடைய பிரசன்னமாக When the Lord is இருக்கிறது. speaking, you have to obey. ஆண்டவர் பேசும்போது நீங்க கீழ்ப்படிய Obey His வேண்டும். commands. அவருடைய வார்த்தைகளை Walk நீங்க in His கீழ்ப்படிய ways. வேண்டும். அவருடைய வழிகளில் Don't நடக்க say you're வேண்டும். greater than another person. நீங்க இன்னொருவரை காட்டிலும் நான் உயர்ந்தவன் என்று நினைக்க Don't கூடாது. expect the pastor to keep you in a more place than others. பாஸ்டர் என்னதான் எல்லாரையும் காட்டிலும் அதிகமான இடம் கொடுக்கணும், என்னதான் உயரத்துல வைக்கணும் என்று நினைக்க கூடாது. You have to hold tight to the heart of the Lord, நீங்க ஆண்டவருடைய இருதயத்தை இறுக்கமாக பற்றி கொள்ள வேண்டும். not your pastor's heart. உங்க பாஸ்டருடைய இருதயத்தை பற்றி வைக்க கூடாது. Your father's, your Lord's heart. உங்களுடைய பிதாவாகிய தேவனுடைய இருதயத்தை நீங்க பற்றி கொள்ள So, வேண்டும்.
Change your ways. உங்களுடைய வழிகளை இப்பொழுதே திருத்திக் கொள்ளுங்கள். Think the things what you have done before. முந்தின நாட்களிலே நீங்க செய்தவைகள் எல்லாத்தையும் நினைச்சு பாருங்க. Now think about the changes the Lord has done in your life. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இப்பொழுது செய்த மாற்றங்களை நீங்க சிந்தித்து பாருங்க. And the changes what He is going to do in your life. இனிமேல் அவர் செய்ய போகிற மாற்றங்களை யோசிச்சு பாருங்க. So till today you had been very discouraged for your family. இந்நாள் வரைக்கும் உங்க குடும்பத்துக்கே நீங்க ஒரு தலைகுனிவை உண்டு பண்ணீங்க. தலைகுனிவ ஒரு வெக்கத்தை கொண்டு வந்தீங்க. You know why? ஏன் தெரியுமா? Because of hatred. நீங்க வைத்திருக்கிற பகையினால. Because of the evil talk what you talk through your mouth. நீங்க உங்க வாயை வைத்து மற்றவர்களுக்கு விரோதமாக பேசின காரியங்கள் நிமித்தமாக. Oh my dear friend. ஆனா என்னுடைய அன்பான தேவனுடைய பிள்ளையே, I think even திருவள்ளுவர் had known this. அந்த நாட்களில் திருவள்ளுவரே இதை பற்றி சொல்லி இருக்கிறார். தீயினால் சுட்ட பெண் உள்ளாரம் மாறாதே நாவினால் சுட்டவடு. My dear people, அன்பான தேவனுடைய பிள்ளையே, whatever you have spoken, நீங்க பேசினது எதுவாக இருந்தாலும் it should be cancelled. அது எல்லாத்தையும் கேன்சல் But பண்ணிடுங்க. திருவள்ளுவர் did not know how to cancel it. திருவள்ளுவருக்கு அது எப்படி செய்யணும் தெரியாமல் He இருக்கலாம். wouldn't have done anything against others. ஆனா அவர் மற்றவர்களுக்கு விரோதமா அவர் I did not know about him. எனக்கு அவரை பத்தி தெரியாது. But I'm saying, இருந்தாலும் சொல்றேன். now you have the knowledge how to cancel it. இப்பொழுதோ எப்படி அதை கேன்சல் பண்ண வேண்டும் என்ற ஒரு வெளிப்பாடு நீங்க Through the name of பெற்றிருக்கீங்க. Jesus Christ and through the blood of the Lamb. எப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாகவும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக. So when you ask the Lord, நீங்க ஆண்டவரிடத்துல கேட்கும்போது fire will come from above. வானத்திலிருந்து அக்கினி வரும். The fire to cancel the talks what you have spoken. அது என்ன அக்கினி என்றால் நீங்க இவ்வளவு நாள் மற்றவர்களுக்கு விரோதமாக பேசின வார்த்தைகளை கேன்சல் செய்வதற்காக தீயினால் வருகிறது. சுட்ட பெண் உள்ளார மாறாதே நாவினால் சுட்டவடு. ஆனா நாவினால் சுட்டவடு கேன்சல் பண்ணுகிற தீ கத்தெடுத்து வந்து வரும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நாவினால் சுட்ட வடுவை கேன்சல் பண்ணு. கேன்சல் பண்றதுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் வல்லமையினால தீ வந்து இதை கேன்சல் பண்ணும். அப்ப நீங்க ஃப்ரீ ஆயிடுறீங்க. ஆமென். அவங்க ஃப்ரீ ஆகுறாங்களே இல்லையோ, நீ ஃப்ரீ ஆகுற. ஹalleluya. Oh, whether they are free or not, but you are free indeed. Hallelujah. Hallelujah. Oh, இயேசு கிறிஸ்து ரத்தம் அவங்கள விடுதலை ஆக்கிருக்கோ இல்லையோ, உன்னை விடுதலை ஆக்கிட்டு. Amen. You are free. When you cancel everything, you are free and free from every curse which is about to come to your family. நீங்க இப்படி செய்கிறது நிமித்தமாக உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் வர நேர்ந்திருக்கிற சாபங்கள் எல்லாத்தையும் நீங்க உடைச்சிட்டீங்க. All broken. எல்லாமே உடைக்கப்பட்டது. And the fire of God has come upon the things and it's totally washed away. ஆண்டவருடைய அக்கினி அவைகள் மேல வந்து இறங்கி எல்லாவற்றையும் கழுவி போட்டது. Hallelujah. 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 You should be only against the evil one. நீங்க எதற்கு இப்ப எதிர்த்து இருக்கணும்னா சாத்தானுக்கு மாத்திரமே. Hallelujah. Hallelujah. God is a God of favor. ஆண்டவராகிய தேவன் தயவு நிறைந்த தேவனாக இருக்கிறார். Let us sing this song, Poti Tudipom en Deva Devanai. So when I sing this song, please my dear friends, come on speak. You have to save your heart and cancel everything what you have spoken against other people. நான் அந்த பாடலை பாடும்போது நீங்க எல்லாருமே உணர்ந்து ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் இவ்வளவு நாள் யாருக்கெல்லாம் விரோதமாக நான் பேசி இருக்கிறேனோ அது எல்லாவற்றையும் I'll sing from here and you pray. Kneel down and pray. நான் இங்க பாடுகிற வேளையில நீங்க முழங்கால் படிட்டு ஜெபம் Can I have some செய்யுங்க. water, please? இதயமுடனே
மாறாய் இயேசுவை நானே பாடி துதிப்பேன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாய் இயேசுவை நானே பாடி துதிப்பேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பு சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பு சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து வாழாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் வாழாதே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை, என்று பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை, என்று பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. என் நேசரே இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமென் 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 ஆமென். Hallelujah, praise the Lord.